வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம். பான் கார்டு இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை நீங்க புதுசா பான் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா, இல்ல அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். பான் கார்டுனா என்ன, அது எதுக்கெல்லாம் தேவைன்னு எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதிலிருந்து ஒரு சொத்து வாங்குறது வரைக்கும் எதுக்குமே பான் கார்டு இல்லாம இன்னைக்கு முடியாது. சொல்லப்போனா நம்மளோட முக்கியமான நிதி சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு இது ஒரு அத்தியாவசியமான ஆவணம். சரி, இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். சோ இந்த முழு விளக்கத்திலையும் நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல பான் கார்டுனா என்னன்னு அடிப்படையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அது எதுக்கெல்லாம் தேவைப்படுது, யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்ணும்போது என்னென்ன விவரங்கள் தேவைப்படும், கடைசியா எதிர்காலத்துல வரப்போற மாற்றங்களுக்கு நம்ம பான் கார்டை எப்படி தயாரா வச்சுக்கிறதுன்னு இந்த 6 விஷயங்களை தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். பான் கார்டோட அடிப்படைகள். முதல்ல பான் கார்டுனா என்ன? ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, அது நம்ம ஒவ்வொருத்தரோட நிதி கைரேகை மாதிரி. எப்படி நம்ம கைரேகை தனித்துவமானதோ அதே மாதிரி தான் இதுவும். பானோட விரிவாக்கம் பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர், அதாவது நிரந்தர கணக்கு எண். இதை இந்திய வருமான வரித்துறை தான் நமக்கு கொடுக்கறாங்க. இது ஒரு தனித்துவமான கோடு. ஒரு தடவை உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அது உங்க ஆயுள் முழுக்கும் மாறவே மாறாது. அதனாலதான் அதுக்கு பேரு நிரந்தர கணக்கு எண். இந்த 10 இலக்க நம்பருக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அது சும்மா ரேண்டமா கொடுக்கற நம்பர் இல்ல. முதல் 5 எழுத்துக்கள், அப்புறம் 4 எண்கள், கடைசியா ஒரு எழுத்துன்னு வரும். இதுல பாத்தீங்கன்னா 4வது எழுத்து பி அப்படின்னு இருந்தா அது ஒரு தனி நபரை குறிக்குது, அதாவது பர்சன். இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, ஒரு பான் கார்டுல என்னெல்லாம் இருக்கும்? உங்க பேரு, உங்க அப்பாவோட பேரு, பிறந்த தேதி, உங்க போட்டோ, கையெழுத்து, இதெல்லாமே இருக்கும். கூடவே இப்போ ஒரு QR கோடும் வருது. அதை ஸ்கேன் பண்ணா உங்க விவரங்களை உடனே டிஜிட்டலா சரி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பான் கார்டோட உண்மையான முக்கியத்துவத்தை பார்க்கலாம். ஏன் இது எல்லா இந்திய குடிமகனுக்கும் கட்டாயம் தேவை? சிம்பிளா சொன்னா, இது உங்க நிதி உலகத்துக்கான ஒரு திறவுகோல். இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க. வரி கட்டுறதுல இருந்து பேங்க் அக்கவுண்ட் திறக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பான் கட்டாயம். அது மட்டும் இல்ல, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சொத்து வாங்குறீங்களா, இல்ல 50,000 ரூபாய்க்கு மேல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றீங்களா, எல்லா இடத்துலயும் பான் நம்பரை கேட்பாங்க. ஏன் இப்படி? ஏன்னா நம்ம பண்ற எல்லா பெரிய நிதி பரிவர்த்தனைகளையும் அரசாங்கம் இந்த ஒரு நம்பர் மூலமா தான் கண்காணிக்க முடியும். இதனால வரி ஏமாத்துறதை தடுக்க முடியுது. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட பான் கார்டுகளை வச்சுக்கிறது சட்டப்படி குற்றம். வருமான வரி சட்டத்தோட பிரிவு 272B படி அப்படி யாராவது வச்சிருந்தது தெரிஞ்சா 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம். சோ எப்பவுமே ஒருத்தருக்கு ஒரு பான் கார்டு தான். சரி, இவ்ளோ முக்கியமான இந்த பான் கார்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஸ்பாய்லர் அலர்ட், கிட்டத்தட்ட எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆமா, இதுக்கு எந்த வயசு வரம்பும் கிடையாது. இந்திய குடிமக்கள், ஏன் மைனர்கள், மாணவர்கள் கூட அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல வாழ்ற இந்தியர்கள், அதாவது NRIs, வெளிநாட்டு குடிமக்கள் கூட விண்ணப்பிக்கலாம். தனி நபர்கள் மட்டும் இல்ல, இந்து கூட்டு குடும்பம், HUF, கம்பெனிகள், பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள், ட்ரஸ்ட்னு இந்த மாதிரி அமைப்புகளும் பான் கார்டு வாங்க முடியும். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு பான் கார்டை எப்படி வாங்குறது, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்க சரியான ஃபார்மை தேர்ந்தெடுக்கணும். 2 முக்கியமான ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்க ஒரு இந்திய குடிமகனா, NRIயா இல்ல மாணவரா இருந்தா உங்களுக்கு ஃபார்ம் 49A. அதுவே நீங்க ஒரு வெளிநாட்டு குடிமகனா இருந்தாலோ இல்ல வெளிநாட்டுல இருக்கிற ஒரு நிறுவனமா இருந்தாலோ நீங்க ஃபார்ம் 49A பயன்படுத்தணும். ஆன்லைன்ல அப்ளை பண்றது தான் இப்போ ரொம்ப சுலபமான வழி. நீங்க NSDL, அதாவது இப்ப புரோட்டியன்னு பேர் மாத்திருக்காங்க, இல்லனா UTITSL வெப்சைட்டுக்கு போங்க. அங்க சரியான ஃபார்மை செலக்ட் பண்ணி உங்க விவரங்களை நிரப்புங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஆன்லைன்லே பணத்தை கட்டிடுங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடைக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். விண்ணப்பிக்கும் போது உங்ககிட்ட 3 முக்கியமான சான்றிதழ்கள் இருக்கணும். அடையாளச் சான்றுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இல்லனா பாஸ்போர்ட் கொடுக்கலாம். முகவரி சான்றுக்கும் அதே மாதிரி ஆதார் இல்ல கரண்ட் பில் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். பிறந்த தேதிக்கான சான்றுக்கு உங்க பர்த் சர்டிஃபிகேட் இல்லனா 10வது மார்க் ஷீட் போதும்.
அடுத்து இந்த ப்ராசஸ் பின்னால இருக்கிற அதிகாரப்பூர்வ அமைப்புகள் யாரு, இதுக்கு எவ்ளோ செலவாகும், எவ்ளோ நாள் ஆகும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பான் கார்டை வழங்குறது இந்திய வருமான வரித்துறை. அவங்கள மேற்பார்வை பண்ற அமைப்பு தான் மத்திய நேரடி வரிகள் வாரியம், அதாவது சிபிடிடி. ஆனா நம்ம கிட்ட இந்த அப்ளிகேஷனை வாங்கி அதை சரிபார்த்து ப்ராசஸ் பண்ற வேலைய 2 ஏஜென்சிஸ் பாத்துக்கறாங்க. ஒன்னு புரோட்டீன், முன்னாடி இதுக்கு பேரு NSDL, இன்னொன்னு UTI ITSL. சரி, இதுக்கு எவ்ளோ செலவாகும்? உங்க அட்ரஸ் இந்தியாக்குள்ள இருந்தா கார்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 110 ரூபாய் ஆகும். அதுவே வெளிநாட்டு அட்ரஸ்னா கிட்டத்தட்ட 1020 ரூபாய் ஆகும். ஆனா ஒரு சூப்பர் விஷயம் இருக்கு. ஆதார் மூலமா நீங்க உடனடி பேன் வாங்குனீங்கன்னா அதுக்கு எந்த கட்டணமும் இல்ல, முற்றிலும் இலவசம். நீங்க அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கைக்கு அந்த பிசிக்கல் பான் கார்டு வந்து சேர பொதுவா ஒரு 15 ல இருந்து 20 வேலை நாட்கள் வரைக்கும் ஆகும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். எதிர்காலத்துல வரப்போற மாற்றங்களுக்கு உங்க பான் கார்டை எப்படி தயார்படுத்திக்கிறது வாங்க பார்க்கலாம். இத ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க பான் கார்டை ஆதார் கூட இணைக்கிறது இப்ப கட்டாயம். ஏப்ரல் 1, 2026க்குள்ள நீங்க இன்னும் இணைக்கலனா உங்க பான் கார்டு செயலிழந்து போக வாய்ப்பு இருக்கு. அப்படியாச்சுன்னா உங்களால பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது, வரி கட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால உடனே லிங்க் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பேரு 2 கார்டுலயும் எழுத்துப்பிழை இல்லாம ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்க பான் கார்டு 2026க்கு தயாரா இருக்கா? இந்த முழு விளக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பான் கார்டு சம்பந்தமான எல்லா சந்தேகங்களும் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நம்புறேன். இது உங்க நிதி வாழ்க்கையோட ஒரு முக்கியமான ஆவணம். அதனால அதை பாதுகாப்பாவும் சட்டப்படி சரியாவும் வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.